This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. Fast track Englishல நம்ம என்ன பண்ண போறோம்? சின்ன sentences but useful phrases எல்லாம் படிச்சிட்டு நம்ம fluency வேற லெவலுக்கு எடுத்துட்டு வர போறோம். Are you ready? Let's jump right in. Number 1. கதவு இடுக்குல கையை நச்சிக்கிட்டேன். How do you say that in English? I caught my finger in the door. I caught my finger in the door. என்னோட கையெல்லாம் பிசுபிசுப்பாக இருக்குது, தேன்லாம் பட்டுச்சு அப்படின்னா பிசுபிசுப்பாக இருக்கும்ல. How do you say that? My hands are sticky. Sticky, பிசுபிசுப்பு. My hands are sticky. பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்னா sticky. வேர்வையாக இருக்குது அப்படின்னா sweaty. My palm is sweaty. என்னோட உள்ளங்கை வேர்வையாக இருக்குது. சில ட்ரெஸ்லாம் போட்டால் நமக்கு குத்தும், ஸ்வெட்டர் போட்டால் குத்தும், அப்புறம் நிறைய சீக்வென்ஸ் இந்த சம்கிலாம் வச்ச ட்ரெஸ் போட்டால் நமக்கு குத்தும். அதை எப்படி சொல்கிறது? This sweater feels prickly. Prickly is the word. This sweater feels prickly or this dress feels prickly. அதை இப்படியும் சொல்லலாம். I find this sweater slightly prickly. Slightly pricklyனா கொஞ்சம் குத்தல் இருக்குது. அவன் பார்க்குறதுக்கு அப்படியே அவங்க அப்பா மாதிரியே அச்சு வார்த்தா போல் அப்படியே இருக்கான். How do you say that in English? He is a spitting image of his dad. ஸ்பிட்டிங்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது, எச்சு துப்புதல், அதுதான் ஸ்பிட்டிங். பட் இந்த கான்டெக்ஸ்டில் ஸ்பிட்டிங் இமேஜ் அப்படின்னா அச்சில் வார்த்தால் போல் உள்ள ஒரு இமேஜ், அப்படியே இருக்கான் பார்க்குறதுக்கு, அதான் அர்த்தம். சில பேருக்கு காரில் போகிறது பிடிக்கவே பிடிக்காது. எஸ்பெஷலி ஏசி காரில் போனாங்க அப்படின்னா உமட்டிக்கிட்டு வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும், தலைவலிக்கும். ஓகே, அதுக்கு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில், தட் இஸ் carsick. I get carsick easily அப்படின்னா எனக்கு ரொம்ப சுலபமாக கார் சிக்னஸ் வந்துடும். காரில் ஏறினோடனே டக்குன்னு ஒரு மாதிரி நாசியேட்டிங்காக வாமிட்டிங் வர மாதிரி ஆயிரும். இதே மாதிரி தான் seasick, airsick. seasick கடலில் நம்ம பயணப்படும் போது, கப்பல்லையோ படகுலையோ போகும்போது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் கப்பலோ படகோ, அதனால் வர சிக்னஸ். ஓகே, ஒரு உடல் சுகவீனம், அது seasick. airsick அதே மாதிரி விமானத்தில் பயணம் பண்ணும்போது வர சிக்னஸ். He takes after his dad அப்படின்னா அவன் பார்க்குறதுக்கு ஜாடா அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம பொதுவாக resemble அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். He resembles his dad அப்படின்னா அவன் பார்க்குறதுக்கு ஜாடா அவங்க அப்பா மாதிரி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். Take after is a phrasal verb. So he takes after his dad அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். He resembles his dad. He is a spitting image of his dad அப்படின்னா அச்சசல் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் spitting image. It's your call அப்படின்னா இது உன்னோட முடிவு, நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கால்க்கு நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச மீனிங் கூப்பிடுறது. ஓகே, யூ கால் சம்ஒன் அப்படின்னா உங்களை கூப்பிடுறது. பட் ஹியர் இட் மீன்ஸ் டெசிஷன். இட்ஸ் அ குட் கால் அப்படின்னா நல்ல முடிவு. இட்ஸ் அ பேட் கால் அப்படின்னா மோசமான முடிவு. அம்மா அப்பாவை கேட்டேன்னு சொல்லு, விசாரிச்சேன்னு சொல்லு. How do you say that in English? Say hello to your mom and dad for me. Say hello to your mom and dad for me. Wow, ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு 10 சென்டென்சஸ் படிச்சிட்டோம் இல்லை? யூஸ்ஃபுல் ஒன்ஸ் தட் டூ. ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோமா? படித்ததை நினைவு கூர்ந்து பார்க்கலாமா? நவ் ஐ வாண்ட் யூ ஆல் டு பாஸ் த வீடியோ ஃபார் அ மினிட். நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை முன்னாடி போய் பார்க்காம வீடியோவில் ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள். Great. So here are the sentences that we've learned today. கதவு இடுக்கில் விரலை நச்சிக்கிட்டேன். I caught my finger in the door. என் கை பிசுப்பாக இருக்குது. My hands are sticky. என்னோட உள்ளங்கை வேர்வையாக இருக்குது. My palm is sweaty. இந்த ஸ்வெட்டர் குத்துது. This sweater feels prickly. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே அச்சசல் இருக்கான். He is a spitting image of his dad. எனக்கு காரில் போனால் ஈஸியாக உமட்டிட்டு வரும். So I get carsick easily. ஓகே, carsick ஒரே வேர்டு தான். There's no space between car and sick. அதே மாதிரி தான் seasick and airsick. அவன் அப்படியே அவங்க அப்பா போலவே இருக்கிறான். He takes after his dad, meaning he resembles his dad. It's your dash, உன்னோட decision. It's your call. Say dash to your mom and dad for me. அம்மா அப்பாவை கேட்டதா சொல்லு. Say hello to your mom and dad for me. Alrighty then, that's about it for today. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.